ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளை அரைச்சி ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 5 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு. ஸோ நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 10 பல் சேர்க்கிறேன். நீங்கள் பெரிய சைஸ் மலை பூண்டு சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 7-8 பல் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 3 பச்சை மிளகாய், கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை, கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கரகரப்பாக அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட சின்னதாக 2 பிரியாணி இலை, கூடவே ஒரு அனாசிப்பூ, அப்புறம் சின்னதாக 2 மராட்டி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துடலாம். கல்பாசி அதிகமாக சேர்க்க வேண்டாம், சின்னதாக ஒரு பீஸ் சேர்த்திங்கனாலே போதும். இது இப்போ லைட்டாக கலர் மாறினதும் இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே மசாலா பொருள் அரைக்கிற போது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது வெங்காயம் வதங்குறதுல தாங்க இருக்குது. ஸ்டவ் ஹையில் வைக்காமல் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கினீங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் மாறிடும், வெங்காயம் சரி வர வதங்கியிருக்காது. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ பிரியாணிக்கு மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால 400 கிராம் அரிசிக்கு நான் சேர்த்துருக்கிற இந்த அளவு மசாலா பொருட்கள் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஓவர் மசாலாவாக பிரியாணி திகட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி குறைவாக தாங்க சேர்க்கணும். நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நமக்கு 150 கிராம் அளவு இருக்குது. ஸோ அதுக்கு 100 கிராம் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும், பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே மசாலா பொருள் அரைக்கிற போதே 3 பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது திரிஞ்சு போகாமல் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. இப்போ காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ காளானை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க, அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சுண்டி போயிடும். 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ காளான் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுறலாம்.
ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிரியாணி அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு காளான் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஒரு வாய் பிரியாணிக்குமே காளான் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை காளான் குறைவாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ காளான் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். அவ்வளோதான். இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். நான் இந்த கப்பில் தான் 2 கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்தேன். இப்போ 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். ஸோ உப்பு வந்து எப்பயுமே பிரியாணிக்கு 1 கல் அளவுக்கு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி நமக்கு கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. நம்ம பாஸ்மதி அரிசி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா சீரக சம்பா அரிசி ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு அது உடஞ்சி போகாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உடனே மூடி போட்டு மூட வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. அரிசி வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடுச்சு. ஸோ தண்ணி வந்து ரொம்பவே சுண்டிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுருங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், குறைவாக சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் வேக விட்டுருங்க. ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் தம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். பிரியாணி வந்து நல்லா உதுதியாக ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள், இப்போ குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம காளான் பிரியாணி நல்லா கமன்னு தயாராகிடுச்சு. இப்போ இது சாதம் உடஞ்சி போகாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாது. நல்லா உதிரியாகவும் அதே அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. கூட கொஞ்சமாக ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப சுவையான காளான் பிரியாணி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த காளான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.